சரவணன் சொல்லுவான், "சரி நான் போய் அம்மாவ கூட்டிட்டு வர போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போவான். அப்ப கதிர் சொல்லுவான், "இல்லண்ணே நீ போகாத" அப்படிம்பான். "அப்புறம் நான் போகாட்டா எப்படிடா கூட்டிட்டு வர்றது?" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். அதனால அப்பாவே போய் கூட்டிட்டு வரட்டும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த பிரச்சனையினால தான் அப்பா வந்து விட்டுட்டு அம்மா வந்து இப்போ கிளம்பி போறாங்க. அதனால அப்பா தான் வந்து இத வந்து சரிப்படுத்தணும். அப்பா கூப்பிட்டுட்டு வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படி சொல்லும்போதே, மீனாவும் அத வந்து ஆமா அப்படின்னு சொல்லுவா. கதிர் வந்து சொல்லுவான், "அப்பாவோட பிரச்சனைய அப்பா தான் தீர்க்கணும். அதனால நமக்கு அம்மாங்கிறத ஸ்தானத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒய்ஃபு தான் ஃபர்ஸ்ட்டு. அதனால அவரு தான் போகணும்." அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிருவான். அப்போ வந்து பாண்டியன் சொல்லுவான், "ஏன்டா அவலாம் எங்கேயும் போக மாட்டா. செந்தில் சொன்ன மாதிரி திரும்பி வந்துருவாப்பா." அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ மீனா வந்து சொல்லுவா, "என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அவங்க முன்னாடி மாரி இல்ல. இன்னைக்கு வந்து ரொம்ப கோவத்தோட போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் திரும்பிலாம் வரமாட்டாங்க. எனக்கு அத்தைய பத்தி நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பாண்டியன் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். கோமதியோட அம்மா வந்து அழ ஆரம்பிச்சுருவா. "என் பொண்ணு கல்யாணம் கட்டி வந்த இடத்துல சந்தோஷமா இருக்கான்னு நெனச்சேன். ஆனா இங்க வந்த பிறகு தான் தெரியுது, அவ என்ன படாத பாடு பட்டுட்டு இருக்கான்னு. நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா சொல்லுவா, "மாமா அத்தை முன்ன மாதிரி கிடையாது. இப்போ ரொம்ப கோவத்தோட இருக்காங்க. அதனால அவங்கலாம் திரும்பி வரமாட்டாங்க. நீங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்லுவான். உடனே செந்தில் சொல்லுவான், "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போய் அம்மாவ போய் கூட்டிட்டு வரேன்." அப்படி சொல்லும்போது, கதிர் சொல்லுவான், "அண்ணே தயவு செய்து நீ போகவே போகாத. நீ போய் அம்மாவ சமாதானப்படுத்துறேன்னு சொல்ற பேர்வல காமெடி பண்ணிட்டு அவங்கள மேலும் நீ கஷ்டம் தான் படுத்துவ. அதனால நீலாம் போகவே போகாத." அப்படின்னு சொல்லும்போது, சரவணன் போய் சொல்லுவான், "அப்பா போங்கப்பா. போய் அம்மா போய் கூட்டிட்டு வாங்கப்பான்னு" சொல்லிட்டு சொன்ன உடனே பாண்டியன் வந்து கிளம்பிருவான். அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து வேகமா வந்து கோமதி பின்னாடியே வருவான். பின்னாடி வந்துட்டு, "கோமதி நில்லுடி! எங்கடி இப்படி போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி, "நீ இப்ப என்ன பண்றன்னு தெரியுதா?" அப்படிங்கும்போது, "வீட்ல வச்சு எல்லாம் தெளிவா தானே பேசிட்டு வந்தேன். இப்ப போய் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லுவான். "வாடி எதுனாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கிடலாங்கும்போது, "எங்க எந்த வீட்டுக்கு?" அப்படின்னோனே, "நம்ம வீட்டுக்கு தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாண்டியன். "அது நம்ம வீடு கிடையாது. அது இனிமே உங்க வீடு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "இப்படியே போயிட்டே இருக்கேடி, எங்கடி போவ?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எங்கேயும் போறேன். இந்த வீட்ல உட்காந்து வடிச்சு கொட்டி வேலை பார்த்ததுக்கு, அத 4 வீட்ல எங்கேயாவது வேலை பார்த்துருந்தா கூட எனக்கு காசாவது கிடைச்சிருக்கும். நான் வந்து என் அண்ணன் வீட்டுக்கும் போ முடியாது. போனா கழுத்த பிடிச்சு தள்ளி விட்டுருவானுங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கலாம் இந்த ஆட்டம் போட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவன் சொல்லுவான், "ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? அங்க பாரு ஊரே பார்க்குது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இன்னொருத்தர் வந்து கேட்பாரு, "அண்ணே எங்க கோயிலுக்கா போறீங்க?" என்னோனே, "ஆமாமா கோயிலுக்கு தான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "கோமதி பாரு எல்லாரும் எதேனும் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்ல. திரும்பியும் நீ எங்கேயாவது போய் கீழ விழுந்து உனக்கு ஏதாவது ஆயிராமடி. வந்து தொலடி."